5ஆம் நாள் இரவு இந்த கார்த்திகை தீப திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவே நம்ம சொல்லுவோம். 5ஆம் நாள் இரவு சாமி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்துல எழுந்துருவார். அந்த ரிஷப வாகனத்துடைய மகிமை என்ன? உங்களுக்கு தெரியும், நான் ஒரு விஸ்வாமித்திரருக்கு நான் உண்மையாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாகனத்தில் இருந்தால் சுவாமியில் இருந்து தரிசனம் பண்ணால் நமக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னா இப்போ நான் ஒன்று எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த பிறவியில் நம்ம நல்லது செய்கிறோம், கெடுதல் செய்கிறோம், ரெண்டுமே இருக்குது. நல்லது கெடுதல் ரெண்டுமே வந்து தகுந்த மாதிரி நமக்கு ஒரு பிறவி அடுத்த பிறவி உண்டு. நமக்கு நம்ம முக்தி நிலைன்றது வந்து பிறவா நிலை அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம புண்ணியங்கள் செஞ்சுருக்கோமோ, இல்லை இடைவிடாது இறைவனை அடையக்கூடிய ஒரு இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கோன்றது நமக்கு தெரியாது. அப்படின்னும் போது நமக்கு என்ன அடுத்த நிலைகள் என்ன பிறவி அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ அந்த பிறவியை வந்து ஏதோ ஒரு தவறான பிறவி ஒன்று, நம்ம மனித பிறவியோட ஒரு பிறவி இருக்குன்னு வச்சிங்களா, அந்த பிறவி இல்லாத தன்மையை விட்டுட்டு திருப்பி உங்களை மனிதனாக பிறக்க வைக்கக்கூடியது அது. அந்த சுவாமியை பார்க்கும்போது இந்த வாகனத்தில் இந்த சுவாமி இருந்தால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோலோ யந்திரஸ்திதாம் தேவி. அதாவது ஊஞ்சலில் வந்து, அதெல்லாம் வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. டோலோ அப்படின்னா வந்து ஊஞ்சலை சொல்லுவாங்க. டோலோ யந்திரஸ்திதாம் தேவி. இப்போ அம்பாள் ஊஞ்சலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவி ஏதோ ஒரு சொல்கிறேன்னா, இப்போ மாணிக்க வாச்சகர் நாய் ஒரு தோற்றமாக சொல்லுவார் தன்னை, இதெல்லாம் சொல்கிறார்ல மாணிக்க வாச்சகர், நாயனி ஆட்கொண்ட அப்படின்லாம் கூட நிறைய வரும். இப்போ அப்படி வந்து அந்த பிறவின்றது வந்து இப்போ ஒரு பிறவி அடுத்த பிறவி இதோட நம்ம மனித பிறவியோ ஒரு மாற்றமான பிறவியோ இல்லை அது கீழான ஒரு பிறவியோ அதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஊஞ்சலில் இருக்கிற அம்பாலை பார்க்கும்போது. அதே மாதிரி விஷாருடம் சிவம் திருஷ்டுவா, விஷவ வாகனத்தில் சிவன் பார்வதி தரிசனம் பண்ணால் உங்களுக்கு அது மாதிரி ஒரு பிறவி, ஏதாவது மனித பிறவியை விட ஒரு மாற்றமான அது ஒரு கீழ்த்தரமான ஒரு பிறவி அடுத்த பிறவி, அதாவது செயலாற்ற முடியாமல் 6 அறிவு உள்ளது மனித பிறவி, அதோட பிறவி அப்படின்னு அது கிடைக்காம இருக்கிறதுக்குலாம் கூட இந்த மாதிரி விஷவ வாகனத்தில் பார்க்குற சுவாமி எல்லாம் வந்து நமக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பிறவி இல்லாத ஒரு நல்ல நிலைமைக்கு, இதே இப்போ மனித தன்மையில் எப்படி நம்ம இருக்கோமோ அந்த தன்மையை திருப்பி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு கொடுப்பாரு. முக்தி நிலைன்றது கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். பிறவி இல்லைன்றது வந்து நம்ம அப்படி புரிஞ்சிக்கூடாது. ரிஷாரோடம் சிவம் திருட்பா புனர்ஜென்மன் நவிதி, அடுத்த ஜென்மன்றது கிடையாது. அப்படின்றது எந்த ஜென்மம் அப்படின்னா இந்த கீழ்த்தனமான பிறவி இல்லாமல் இருக்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய. இப்போ அடுத்த பிறவி கிடையாது. இப்போ அடுத்த பிறவியில் நம்ம இது கீழ்த்தரமாக எதுவும் போகாமல் 5 அறிவு 4 அறிவு அதே நிலையில வந்து இன்னும் மேல் நோக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தகுதியை இறைவன் கொடுக்குறாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்ப மனித பிரிவா இருக்கும், மனித பிரிவில இருந்து 5 அறிவு 4 அறிவு உள்ள பிரிவுகள் இல்லாம மனித பிரிவில மேல் நோக்கிய பிறவி, முனிவராஜ் அப்படின்லாம் மணிக்கு வச்சு சொல்றாருல்ல, அது மாதிரி. ஓகே சார், அன்னைக்கு ரிஷப வாகனத்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த உள்ளூர் வாசியில நம்ம வந்து நிறைய அதை பார்த்து உணர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதி நாட்கள்ல பார்க்கக்கூடிய சுவாமியும் அன்னைக்கு அந்த ரிஷப வாகனத்துக்கு வந்து தயாராகி கல்யாண மண்டபத்துல இருந்து இந்த வெளியே வரக்கூடிய சுவாமியோடைய அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு புன்னகைன்னு சொல்லலாம். அது வந்து எப்படி சொல்ல முடியாது, அது ஒரு ஃபீலிங் மாதிரி. உண்மை. அது எப்படி சார் அன்னைக்கு அது ஒரு ஃபீலிங் மேல அது எங்களுக்கு தெரியுதா இல்ல இயற்கையாவே அது நடக்கக்கூடிய? இல்லை, அது இறைவனுடைய அருளாற்றல் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம முகத்தை பார்க்கும் போதே அண்ணாமலையார் வந்து நீங்க சாதாரணமா அது எதே நீ பெரிய நாயகர்னு போட்டிருக்க இடத்துல தான் அந்த அண்ணாமலையார் இருக்காரு. நீங்கள் இப்போ உற்சவ காலத்தில் வெளிவர்றது அண்ணாமலையார் நம்ம உள்ளூர் வாசி நல்லா தெரியும். அந்த இடத்துல தான் அர்ச்சனைலாம் பக்தர்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அங்கே தான் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க பெரிய நாயகர்கிட்ட தான். அப்போ இருக்கிற அந்த முகத்தோற்றத்துக்கும் அவர் வெளியில் கிளம்பி வர முகத்தோற்றத்துக்கும் எவ்வளோ நிறைய வித்தியாசங்கள் நம்ம பார்க்கலாம், முகத்திலே பார்க்கலாம். அந்த உருவமே மிக பிரம்மாண்ட உருவமாக நமக்கு தெரியும். அதாவது அவர் எப்படி சிரிக்கிற மாதிரி அப்படி இருக்கும், ஸ்மிதம், அப்படி மந்தஸ்மிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மந்தஸ்மிதம் அப்படின்னா அதாவது சிரிக்கிறது வந்து லைட்டாக அப்படியே புன்முறுவல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சுவாமி இருப்பார். ரெண்டாவது, நிறைய பேர் இந்த சுவாமி வெளியில் வரும்போது தனக்கிட்ட உள்ள ஒரு குறைகள் எல்லாத்தையும் அப்படியே சுவாமிகிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமி கிளம்பி வரும்போது நிறைய பேர் கண்ணிலேருந்து தண்ணீர் வரும், நிச்சயமாக வரும் நிறைய பேர்கிட்ட. ஏன்னா உண்மையாக பற்றுள்ள அண்ணாமலையார் மேலே பற்றுள்ளவங்க எல்லாருக்குமே அந்த சுவாமி அங்கேருந்து கிளம்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த விஷவாகன தண்ணி கிளம்பி வர்றதாகட்டும், மேடையிலேருந்து முதல் நாள் கொடியேற்றத்துக்கு கிளம்பி வர்றதாகட்டும், திருவள்ளுவர் உற்சவத்துலேருந்து சுவாமி கிளம்பி வரும்போது இருக்கும். அது திருவள்ளுவர் உற்சவத்தில் கூட நம்ம சொல்லலாம், முதல்ல வந்து கிளம்பி வரும்போது ஒரு முக பாவம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மறுவுடல் வந்து உள்ள கோயில் உள்ள ஆடும் போது அவருடைய உத்திரதாண்டவத்தை ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளாம் கிட்டே நெருங்கிறதே கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சாமி நம்மளுக்குள்ளேயே இருந்து நம்மளையும் அவர் ஆடுறது இல்லாமல் நம்மளே ஆட வைக்குவார் அந்த தண்டை.
அது மாதிரி நம்ம அண்ணாமலையார் வந்து உள்ளிருந்து ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவன், ஆடல் நாயகன் என்று சிதம்பரத்தில் நம்ம சொன்னாலும் உள்ளே இருந்து நமக்குள்ள உணர்வுகளை ஆற்றக்கூடியவன் நம்ம அண்ணாமலையார் தான். ஏன்னா நான் அன்றைக்கே நான் சொன்னேன், மாலை போட்டுக்கிறது வந்து மற்ற சாமிக்கெல்லாம் ஒரு நேமம் உண்டு. நம்ம அண்ணாமலையாருக்கு மாலை போட்டுக்கிறவங்க எல்லாமே ஈடுபாட்டில் தான் போட்டுக்கிறாங்க போது அந்த ஈடுபாடை கொண்டு வரணும். நல்ல நம்ம ஒரு நிலைகளை வந்து தன் நிலையிலேருந்து மேல் நோக்கிய நிலைக்கு கொண்டு போகிறவன் அண்ணாமலையார் தான், வேற எந்த தெய்வமும் கிடையாது. ஏன்னா அவர் பேர் அண்ணாமலை தானே. அண்ணாமலைன்னா உயர்ந்தது தான். நம்மள தீபம் நெருப்புனாலே உயர்ந்தது தான், மேல் நோக்கி தான் எரியும். அதனால நம்ம நிலையில வந்து உயர் நோக்கிய எண்ணங்களும் உயர்ந்த ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடியது அண்ணாமலையார் தான். வேற எந்த தெய்வத்தை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த நிலையை கொண்டு போய் அந்த உணர்வை கொண்டு வர்றது அண்ணாமலையார் தான். அது நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம பார்க்கலாம் சார். அண்ணாமலை அந்த ரிஷப வாகனத்துல நீங்க வரும்போது சுவாமியை பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், பிரம்மாண்டமா. அது சொல்றதுக்கு நமக்கு என்ன கண் கோடி வேண்டும். வார்த்தையால வந்து சிலது விவரிக்கலாம், சில வார்த்தையால சொல்லவே முடியாது. அது மாதிரி அண்ணாமலையார் தோற்றங்களும் அவர் அந்த விஸ்வவாகனத்தில் ஏறி உட்கார்ந்துருக்க ஒரு காட்சியை நம்ம பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு இது, நமக்கு பேப்பூற்ற ஒரு பெரிய அமானுஷ்யமான, நம்ம அங்கே நிற்கிறோமான்றதே ஒரு நமக்கு ஒரு ஸ்மரணையே இல்லாமல் தான் நம்ம அனைத்து மக்களும் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் உள்ளுக்குள்ள. அது என்னது, அது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தைகள் கிடையாது, உண்மைதான். சார், அண்ணாமலைக்கே உரித்தான அந்த நடனத்துடைய சிறப்பு என்ன சார்? இப்போ அவங்க திருவாரூர் எடுத்தீங்கன்னா அஜபான் நடனம்னு சொல்லுவாங்க. இந்த நடனத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆக்சுவலி சமஸ்கிருதத்தில் வந்து இது என்னன்னா கௌசிக்க நடனம்னு. அது வந்து இங்கே வந்து என்ன ஓசுக்கோட்டின்றாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓசுக்கோட்டி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசுக்கோட்டி நடனம்னா எப்படி, இப்போ திருவாரூரில் உட்காந்து ஏந்து இப்படி இப்படி மேலே இப்படி போவார். திருவாரூர் நடராஜர், இவர் தியாகராஜர் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். சிதம்பரம் நடராஜர் நடந்துவார். இப்போ அண்ணாமலையார் நடனத்தை பார்த்தீங்கன்னா இப்படி போவார், இப்படி வருவார். இந்த பக்கம் இப்படி வலது பக்கம் கீழே டொன்னுவார், திருப்பியும் மேலே வருவார். சரி சமமாக அதை ஏற்றம் இறக்கம் எல்லாமே வந்து பொதுவானது. அது நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், இல்லை நம்மளோட தினந்தமும் நம்ம நடைமுறையில் இருக்கட்டும், மனோநிலையை அப்படி தான். ஒன்று இறங்கும், டவுன் ஆகும் மனசு, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம புத்துணர்வு வரும். இது எல்லாமே வந்து நிலையானது. இப்போ எப்படி பிரம்ம விஷ்ணுக்கு அடிமுடி காணும் போது நிலையானது யார், நான் தான் நிலையானவன் சுவாமி காட்டுறாரு. அது மாதிரி அந்த நடனமானது. ஏன்னா நடனத்துக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதாவது மற்ற நடனத்துக்கு இதுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாத்பரியத்தையும் சொல்லலாம். இது உணர்வு வந்து நம்ம அது அனுபவிக்கும் போது தான் தெரியும். சில உணர்வுகளை வந்து சொல்ல முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த உணர்வு வந்து நம்ம ஓசுக்கொட்டி நடனத்தை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக நிறைய நம்ம ரசிக்கலாம். அந்த தாளத்துக்கும் வாத்தியம் வாசிக்கிற உடல் தாளத்துக்கும் அதே மாதிரி தாளம் இதுக்கும் அது சாமி ஆடுற ஒரு நடனத்தை பார்த்தோம். கைலையங்கிரியில் வந்து சிவபெருமான் எப்படி வந்து சந்தோஷத்தோட ஆனந்த தாண்டவம் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி அந்த தோற்றமும் அந்த ஆடலும் இருக்கும் நமக்கு. அஞ்சாம் திருவிழாவான ரிஷப வாகனத்துக்கு அன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து ரிஷப வாகனத்தில் எழுந்தறி மாடவீதி வந்து பக்தர்கள் காட்சியளிப்பார். அன்னைக்கு சிவாச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரித்தான ஒரு உடை அணிந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு 4 பேர் உட்காருவாங்க. அதற்கான காரணம் சார், ஏன்னா எல்லா நாட்கள்லையுமே சிவாச்சாரியங்க இருப்பாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, அது போல இருப்பாங்க. வரவங்களுக்கு அந்த விபூதி கொடுப்பாங்க, தீபாரதனை காட்டுவாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் 5ஆம் நாள் மட்டும் ஸ்பெஷலா அவங்க அன்னைக்கு அங்கே உட்காந்துட்டு வரதுக்கான அந்த காரணம் என்ன சார்? இப்போ கோவில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எந்த கோவிலில் வந்து இறைவன் வழிபடுறவங்க வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து இறைவனுடைய தோற்றத்திலேயோ இல்லை இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு நபர் வந்து பிரதானமாக வந்து எல்லாத்துலேயும் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு அர்ச்சனை ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னும் போது அங்கே இருக்க பூசாரியோ இல்லை அவங்களுக்கு கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து நம்ம பொருட்களை கொடுத்து சாமிகிட்ட அர்ச்சனை பண்ண சொல்லுவோம். டைரெக்டாக நம்மளே போய் எல்லாத்தையும் வச்சு நம்மளே பண்ணிட்டு நம்மளே வர்றதுன்றது வந்து கோவில் நியமங்களில் அனுசரிக்கிற முறையில் மரபுலையோ எதுலேயுமே அது மாதிரி கிடையாது. யாரும் ஒரு நியமம் இருக்குதோ அந்த கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு அவங்கள வச்சு தான் நம்ம பண்ணிட்டு வரோம். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே வந்து இந்த 5ஆம் திருவிழா வந்து உலக பிரசித்தி பெற்றது இந்த ரிஷப வாகனம். உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு வந்து ரிஷபம்ன்றது மகா ரிஷபம் அப்படின்றது வந்து நம்ம திருவண்ணாமலையில் மட்டும்தான். அதுவும் நம்ம இந்த பெரிய இந்த பக்கம் மலைக்கு
பின் சைடு வந்து மலை இருக்கிறதுக்கும் சுவாமி வந்து அது அப்படி ரிஷப வாகனத்தில் வரும்போதும் நம்ம பார்க்கும்போதும் மேலே மலையிலேருந்து கீழே அப்படியே ரிஷப வாகனத்தில் இறங்கி வர மாதிரியே ஒரு தோற்றம் நமக்கு இருக்கும். அப்படியே கைலாசத்துலேருந்து சாமி அப்படி வர்ற மாதிரி இருக்கும். மலைன்னா கைலாசம் தான் நமக்கு பேசும். அருணாச்சலத்துலேருந்து அப்படியே ரிஷப வாகனத்தில் சாமி வர்ற மாதிரியே நமக்கு இந்த பெரிய திருவிழா பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஏன்னா பின் சைடு மலை. இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு 4 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அர்ச்சகர் வந்து உட்காந்துருக்காங்க. தொண்டு தொட்டு வர்றது இந்த அர்ச்சகர் வந்து உட்காந்து வர்றதுன்றது மரபு வழிதான் வந்தது. ஆனா தாத்பரியம் நீங்க பாத்தீங்கன்னா வேதங்கள் 4: ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்ற 4 வேதங்கள். இந்த 4 வேதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒரு அமானுஷ்யமான சக்தியை கொடுக்கக்கூடியது, ஆலயங்களுக்கு கொடுக்கக்கூடியது, இறைவனுக்கு அந்த சிலா பிம்பங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஆகமம், சிவாகமம் சொல்லுவாங்க. அது 28 ஆகமங்கள் இருக்குது. இந்த 4 வேதங்களையும் கற்று சிவ ஆகமங்களையும் அறிந்த ஒரு நிலையில உள்ளவங்க தான் அர்ச்சகர்கள், இந்த சிவாச்சாரியார்கள் அப்படின்னும் போது. இந்த சிவாச்சாரியர்கள் வந்து அந்த தன்மையானது, சிவனை பூஜை பண்ற ஒரு தன்மையானது சோகம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோகம் பாவம்னா சோகம் இருந்தா அவன் வேறு இல்லை நான் வேறு இல்லை அப்படின்ற ஒரு பாவத்துல வந்து பண்ணுவாங்க. இப்போ உணவு நம்ம வந்து சாப்பிட்றோம், பசிக்கும் போது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணும்போது அந்த பாவத்துல வந்து பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணும்போது நான் தடன்னு தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி பாவம் வந்து அவங்களுக்குள்ளாரே வந்துடும். பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு வந்துடும். இப்போ எப்படி அம்மாவுக்கு வந்து குழந்தைய குளிப்பாட்டி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி குழந்தை ட்ரெஸ் போட்டு விடுறதுன்றது வந்து தாய் உள்ளத்துக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த பூஜை பண்ணுறவர்களுக்கு வந்து சுவாமி அங்கே தொடும் பொழுது ஒவ்வொரு நிலை வரும். அலங்காரம் பண்ணும்போது ஒரு நிலை, அர்ச்சனை பண்ணும் போது ஒரு நிலை. அந்த பாவம் நிலைன்றது நான் சொல்றது பாவம். அதே மாதிரி இந்த சுவாமியினுடைய கீழே அவங்க உட்கார்ந்து இருக்கிற போது அந்த தன்மையானது வந்தது. என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய ஆற்றல் சக்தியை இழுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு தாத்பரியத்தை கொடுக்குறோம். அவங்களோட தோற்றமே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஒரு மாதிரி கிரீடம் மாதிரி போட்டிருப்பாங்க, 2 பேர் கிரீடம் மாதிரி போட்டிருப்பாங்க, 2 பேர் வந்து இந்த அந்த காலத்துல மந்திரிகள்லாம் போட்டிருக்க மாதிரி ஒரு இது மாதிரி டர்பன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல உள்ள, அதாவது என்னன்னா அமானுஷ்யமான சக்திகள் உடைய ஆற்றலை அவங்க கிட்ட இருந்து இறைவன்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு அவங்க தரதா தான் அந்த தாத்பரியம் இருக்குது உண்மையா பார்த்தா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் போது சிவாச்சாரியர்கள் போது அவங்களுக்கு எப்படின்னா சிவனுக்கு எப்படி அலங்காரம் பண்றாங்களோ அதே மாதிரி தன்னையும் அலங்காரம் அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா யோகிகள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கணும். இப்போ திருச்சியில எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களா, அகிலாண்டேஸ்வரி பூஜை பண்ணுவாங்க. அம்பாள் பூஜை பண்ணது தான் அந்த க்ஷேத்திரம் திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில். இப்ப மத்தியான நேரத்தை உச்சிகால பூஜையில வந்து அர்ச்சகரை புடவை கட்டின்னு போகணும். இப்போ உச்சிகால பூஜை போய் பாருங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் பூஜை பண்றதா அங்க அந்த மத்தியான நேரத்துல பூஜை பண்றதா இருக்கிறதுனால அம்பாள் உருவத்துல அவன் புடவை கட்டின்னு போவாங்க. இப்ப அர்ச்சகசி அரசாட்சா சிலா பவதி தெய்வத்தம் அதனால்தான் வந்து சின்ன குழந்தை பூஜை பண்ணாலும் அவன் கையில நம்ம விபூதி வாங்கிக்கணும். விபூதின்றது யார் பூஜை பண்றாங்களோ அவங்க கையில வாங்குறதுக்கு எதுக்காருன்னா அந்த இடத்துல அவன் தெய்வத்துக்கு ஒப்பானவர். அதனால்தான் அந்த குளிச்சுட்டு மடியா போறதெல்லாம் வந்து என்னன்னா அந்த பிம்பத்தை தொடும் பொழுது வெளிப்புறமான தீய தீட்டுகள் எதுவோ அதாவது அசுத்தமான சிலதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் எதுவுமே வந்து அவங்க சரீரத்துல பட்டு அது பிம்பத்துக்கோ என்னுடைய லிங்கத்துக்கோ போய் சேரக்கூடாதுன்ற ஒரு இதுலதான் அந்த தீப்தி பிடிச்சின்னு வர்றது. இந்த மாதிரி தாத்பரியங்கள்லாம் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அவங்க தனிப்பட்ட மனிதனுக்கு சில பேர் சொன்னாங்க, ஏதோ ஒரு இதுல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எல்லாரும் மனிதர்கள் தானே, அவங்களே உட்கார வச்சு மேல உட்காரணும், இவங்க ஏன் தூக்கணும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது மனிதர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான், மனிதரும் தெய்வமாகலாம் அப்படின்னும் போது தெய்வத்தை வந்து டெய்லி வந்து உபாசனை பண்றவங்களுக்கு வந்து தெய்வத்தினுடைய நிலையில வச்சு பார்த்து நம்ம வந்து நம்மளும் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம அந்த நெறியை கொண்டு வர்றதுக்கு தான் வந்து இது மாதிரி தாத்பரியங்கள்லாம் தொண்டு தொட்டு வருது. நீங்க இல்லை, அந்த அரச காலத்துல அரசனா இருக்கும் போதே தான் கொடுத்தது இந்த போட்டிருக்க இவங்க சிவாச்சாரியர்கள் போடுறது இந்த கிரீடமா இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாமே அரச காலத்துல வந்தது தான். அரசனுக்கே வந்து அந்த இவங்களுக்கு இது மாதிரி பண்ணி அந்த காலத்துல நிறைய நிலங்கள்லாம் கொடுத்தாங்க பூஜை பண்றவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வறுமை இல்லாம இருந்தாதான் சந்தோஷமா இருந்து சாமியை பூஜை பண்ணுவாங்க. வறுமை இருந்துச்சுன்னா மனக்குறைவுகள் வந்துருச்சுன்னா அங்க சில பிம்பத்தையோ லிங்கத்தையோ தொடும் பொழுது அங்கேயும் ஒரு குறைவு வரும். அந்த குறைவு எங்க யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அனைவருக்கும் போய் சேரும். அந்த குறைவு வந்து முதல்ல வந்து குறைவில்லாத யாரை பார்த்துக்கணும் அப்படின்னு
அந்த காலத்துலேருந்து அரசர்கள்லாம் பின்பற்றிருந்ததுன்னா அர்ச்சகரை தான் பார்த்துருந்தாங்க. அவங்க அது மாதிரி அந்த நெறி தவறாம இறைவனை தவிர மற்ற எதுக்கும் இல்லாம இருந்தாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி தான் அதோட தாற்பயம் தான் இதெல்லாம் எல்லாமே. அது நம்ம அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சில பேர் அது வதந்திகள் மூலமாகவும் சில முறையில் மனித தோற்றத்துக்கு இந்த மாதிரி சில பேர் பேசுறாங்க. நம்ம பொறுத்தவரையும் எப்படின்னா எந்த நோக்கமும் நமக்கு உயர்ந்த நோக்கமா இருக்கும். எதுலையுமே தவறான நோக்கங்கள் நமக்கு இருந்தால் தவறாக தான் போகும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு நல்லவனை மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. ஒரே ஒரு நல்லவனை கூட்டணும் அப்படின்ட்டு துரியோதனிட்ட சொல்லுவார் கிருஷ்ணர். அதே மாதிரி அர்ஜுனன்கிட்ட ஒரு 10 கெட்டவனை கூட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை ஒன்று வரும். இவன் போய் பார்க்குறான், துரியோதனா யாருமே எனக்கு நல்லவன் தெரியல அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவான். ஏன்னா அது பார்க்குற நம்ம பார்வை தான். நம்ம நல்லவனா இருந்தால் 4 பேர் நம்ம கிட்ட நல்லவனா இருக்கும் அப்படின்ற ஒரு கதைக்கு அது வரும். அது மாதிரி நம்ம தோற்றங்களும் இதெல்லாமே நம்ம பார்க்குற பார்வைகள் எல்லாமே நல்லதாகவே எண்ணங்கள் இருந்தால் அது நல்லதாகவே நமக்கு கண்படும். தெளிவுபடும் நமக்கு எல்லாமே. அதனுடைய தோற்றம் தான் அது. சாமி கிட்ட உட்கார்றது எல்லாமே நம்ம அந்த பார்வையிலே பார்த்துடலாம். இறைவனுடைய தோற்றத்திலே அவங்களையும் பார்த்துடலாம். அவங்க கிட்டே இருந்து விபூதியும் வாங்கிக்கலாம். அவங்க பிளஸிங் பண்ணுறது எல்லாம் இறைவன் அண்ணாமலையார் பண்ணுறதாவே நம்ம நினைச்சுக்கலாம்.